தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. 1 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுப்பார். பட் ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸை கொடுத்துரும். நான் பெருசா, நீ பெருசா, நீ கரெக்ட் இல்லை, நான் கரெக்ட் இல்லை, இந்த மாதிரி. ஸோ இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்பொழுது தாயார் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சில நேரங்கள் வந்து தாயார் வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறது, மனக்கசப்பு வர மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்கும். வீடு மற்றும் வண்டி வாகனங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது, பார்த்து இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களையும் சில பேருக்கு ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான உங்களுக்கு வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 12ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து எதாவது கடன், லோன் ஏதாச்சும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு ராசியிலே வந்து சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. புதிய தொழில் ஒப்பந்தங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. 8ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இந்த சந்திர தசாபுத்தி அந்தரங்களும் சின்னதாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பிரயாணங்கள், ஏதாவது வெளியூர் பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். அப்பா சார்ந்தவர்கள், அப்பா ஒரு ஊரில், நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அப்பா போய் பார்ப்பீங்க. இல்லை அப்பா உங்களை தேடி வருவார். ஓகேங்களா. சில நேரம் வந்து அப்பா வந்து உங்களை வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேர் வெளிநாடு பிரயாணங்கள் போகணும், வெளியூர் போகணுங்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த சந்தர்ப்பங்கள் கணிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது புதிய வேலை, ஏதாவது வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது வேலையில்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க.